அடுத்து பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம்ப்பா. பெரிய வெங்காயம் ஒரு 4, தக்காளி ஒரு 6, இஞ்சி பூண்டு விழுது, தாளிக்க பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை. எங்கள் வீட்டில் நிறைய பிடிக்காத, அதனால் நாங்கள் கொஞ்சம் போட்டுப்போம். நீங்கள் வேணால் நிறைய கரம் மசாலா போட்டுக்கலாம்ப்பா. சரி, எப்படி தாளிக்கலான்னு வாங்க பார்க்கலாம்ப்பா. அடுத்து வாங்கப்பா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய். நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான்ப்பா யூஸ் பண்ணுவோம், வேணால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுப்பா. பட்டை பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டப்பா. நீங்கள் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்கப்பா. எங்கள் வீட்டில் பிடிக்காது பசங்களுக்கு, அதனால் நாங்கள் போகிறதுல எடுக்கும்போது அவங்க இது பண்ணுவாங்க. நல்லா பொரிஞ்சு பிறகு வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. வதங்கிறதுக்கு எவ்வளோ அரிசி போடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கல்லுப்பு போட்டுக்கோங்கப்பா. இந்த வீட்டில் நீங்கள் சால்ட்டுனால போட்டுக்கோங்க, தூளுக்குள்ள. நாங்கள் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் கல்லுப்பு போடுறோம்ப்பா. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுப்பா. அடுத்து தக்காளி போடுறேன்ப்பா. பாருங்கப்பா, தக்காளி நல்லா வதங்கிடுச்சுப்பா, இது பார்த்தாலே தெரியும். அடுத்து இஞ்சி பூண்டுப்பா. இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு நல்லா வதக்கணும்ப்பா, இல்லைன்னா அந்த பச்சையோட ஸ்மெல் ஸ்மெல்லாக இருக்கும் இஞ்சி பூண்டு. நல்லா வதங்கிடுச்சுப்பா இஞ்சி பூண்டும். நம்ம கறி மசாலா போட்டு வச்சோம்ல, மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா போட்டு வச்ச கறி, மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்ச கறியை இதில் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும்ப்பா. ஒரு 5 நிமிட்ஸ் நல்லா வதக்கணும். லைட்டாக கொஞ்சம் புதினா. கறி நல்லா வதங்கிடுச்சுப்பா. 1 டம்ளர் தண்ணிப்பா. நீங்கள் எந்த அளவில் அரிசி போடுவீங்களோ அந்த அளவு தண்ணி, 1க்கு 2ப்பா அந்த ரேஷியோவில். நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் விட்டுருவோம். ஏன்னா சின்ன பசங்க இருக்காங்க, அவங்க கறி வேவெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, இவங்களும் இருக்காங்க வீட்டில். அதனால் ஒரு 2-3 விசில் விட்டுட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம். 2 விசிலுக்கு அப்புறம் பாருங்கப்பா, கறி ஓரளவு வெந்திருக்கும்ப்பா. எங்கள் வீட்டில் சாப்பாடு உதிரியாக கேட்பாங்கப்பா, அதனால் நான் வந்து போனியில் பண்ணுவேன்ப்பா. இது எடுத்து போனியில் மாற்றிப்பேன்ப்பா. ஆல்ரெடி நம்ம 1 டம்ளர் வேக வைக்கும் போது ஊற்றணும்லப்பா, அந்த தண்ணியும் சிக்கனில் அந்த தண்ணியும் சேர்த்து 1.5 டம்ளர் இருக்குப்பா. நான் 4 அழகு அரிசி ஊற வச்சப்பா, அப்போ 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இது வந்து 2 டம்ளர் கணக்கு வச்சு மீதி 6 டம்ளர் ஊற்றணும்ப்பா. மொத்தம் 8 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன்ப்பா. இப்போ நம்ம அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும்ப்பா. உப்பு லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்ப்பா, ஏன்னா சாதத்தை வேகும்போது அந்த உப்பு வந்து கொஞ்சம் ஈக்குவல் ஆகிடும். ஆனால் ரொம்ப அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்கப்பா. அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பும் மிளகாத்தூள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்கப்பா. கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம்ப்பா, அதனால் எங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குது, அதனால் நாங்கள் கொஞ்சம் காரம் போட்டுக்கிறோம்ப்பா. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பார்த்துன்னு போட்டுக்கோங்கப்பா. வச்சிச்சுப்பா, அரிசி போட்டுடலாம்ப்பா. நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அரிசிப்பா.
ஆரம்பிச்சிச்சுப்பா. இப்போ கேஸை ஸ்லோவாக வச்சுட்டு ஒரு கலரி விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஸ்லோவாக வச்சிடணும்ப்பா. வச்சுட்டு மூடி வச்சுட்டா போதும்ப்பா. அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. அப்போ எப்படி இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. தண்ணி நல்லா வற்றட்டும்ப்பா. இன்னும் ஒரு 10 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம்ப்பா எப்படியா ரெடி ஆகுதுன்னு. பாருங்கப்பா, தண்ணி நல்லா வற்றிடுச்சு, கறியும் நல்லா வெந்துடுச்சு, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கப்பா கைஸ். தேங்க்யூ வாட்சிங் த வீடியோ.